அதிவேகமாக உள்ளே நுழைந்த மகளை பார்த்தாள் வேதா. வழக்கம் போல் ஆத்திரமும் தன்னிறக்கமும் தான் இருந்தாள் பத்மினி. யாருடன் தான் ஒத்துப்போக முடிந்தது இவளால்? ஒரே குழந்தையுடன் நிறுத்தி கொண்டால் அதிக செலவாகாமல் தப்பிக்கலாம், வேலையும் மிச்சம் என்று எப்போதோ எண்ணியது தவறா என்று சிந்தனை உதித்தது. வேலையை முடிஞ்சு நேரா வரியா? அனுசரணையாக கேட்பது போல் கேட்டாள். என்ன சாப்பிட்ற? ஒரு சொட்டு விஷம். அதெல்லாம் இந்த வீட்டில் கிடையாது. தோசை வேணும்னா மாவு இருக்குது, ஆனால் புளிக்கும். விஷமே சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். என்னமோ புளிப்பு அது இதுன்னு ஒன்றும் வேண்டாம் போ. முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள் பத்மினி. அவள் கணவன் வீட்டுக்கு போய் 1 வருடம் ஆகியிருந்தாலும் அவள் குணம் புரிந்து அந்த அறையை அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள். உள்ளே நுழைந்தவள் அதே வேகத்தில் திரும்ப வந்தாள். பார்த்து எனக்கு பண்ணி வச்சிங்களே ஒரு கல்யாணம் என்று தாயை சாடினாள். மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச? படிப்பு இருக்கு, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. தனக்கு பிடிக்காதவருக்கு அம்மாவே வக்காலத்து வாங்குவதா? பச்சை துரோகம். பத்மினி பெருமினாள். தான் வசத்தின்னு கர்வமும் இருக்கு. அதை விட்டுட்டியே. வேதாவுக்கு அலுப்பாக இருந்தது. வாரம் தவறாமல் இவள் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விடுவது எப்போதுதான் நிற்குமோ? அவர் செய்கிறது தான் ரைட்டு, நான் என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கணும்னா அவருக்கு பத்மினியின் குரல் தழுதழுத்தது. அதே சமயத்தில் பத்மினி இருக்காளே, அவள் செய்கிறது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாமா? அதுதான் பிரச்சனையே என்று தன் தாயிடம் முறையிட்டு கொண்டிருந்தான் கார்த்தி. அவள் குணம்தான் புரிஞ்சு போச்சுல்ல, என்ன செஞ்சாலும் கண்டுக்காத என்று அறிவுரை வழங்கினாள் மங்களம். அது எப்படி? இன்றைக்கி உப்புமா பண்ணியிருந்தா பேரில் உப்பு இருக்குதான், அதுக்காக கரண்டியாக உப்பை வாரி போடணுமா? அப்படியே தூக்கி கொட்டிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கணும் நீ தோணுச்சு. ஆனால் அவள் கத்துவாளேன்னு பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடித்தேன். மங்களத்திற்கு அவனுக்கு பரிந்து பேச தோன்றவில்லை. ஒரே மகன் என்று பார்த்து அவனுக்கு பிடித்ததாக சமைத்து போட்டது ஒரு காலம். இன்று அவன் அவளுக்கு மகன் மட்டுமல்ல, இன்னொரு பெண்ணின் துணைவன். அவனைப் போலவே தானும் சிறுபிள்ளைத்தனமாக விட்டு கொடுக்காமல் இருந்தால் எப்படி? நிறைய படித்த பொண்ணு வேணும்னு சொன்னான். அவள் படிச்சுக்கிட்டே இருந்ததில் சமைக்க கற்றுக்கு நேரம் இல்லாமல் போயிருக்கணும்னு அப்போவே தெரியாமல் போச்சு. இனிமேல் என்ன செய்கிறது? விட்டுப்பிடி. மகன் காதில் அந்த அறிவுரை விழுந்ததாக தெரியவில்லை.